நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவிக்கொழு நிகழ்ச்சி. எக்ஸாம் டேட் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ரொம்ப டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி டென்ஷனாக இருக்க பசங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட இப்போ நம்ம கேம் விளையாட போகிறோம். இன்னைக்கு நம்ம குமாரராணி மீனா முத்தியா காலேஜில் தான் இருக்கோம். அண்ட் பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். என்னவா வா ரொம்பவே அப்படி டவுனா பேசுறீங்க. ஹாய் அப்படி வரணும். இதுக்கு முதவே பரவாயில்லப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கெட் டுகெதர்னு சொல்லி வெளில போயிருக்கீங்களா? சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்க. கடைசியாக கும்பலாக கட்டடிச்சு எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தீங்க? சினிமாக்கு போனேன். என்ன சினிமாக்கு? ஐ படம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற எங்கேயுமே போனது இல்லையா? அந்த படம் நான் காலேஜ் படிக்கும்போது வந்தது. அது ஸ்கூல் படிக்கும்போது போனேன். அதாவது இந்த முகத்தை வந்து பார்த்தாக்கா காலேஜுக்குலாம் வந்து கட் அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போற மூஞ்சி மாதிரி தெரியல. எனி டைம் வந்து புக்கும் கையுமா இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்குது. அப்பாவி முகமா தான் இருக்கு தம்பிக்கு. நீங்க எங்க கேங்கா அப்படி ஊர் சுத்தி இருக்கீங்க? நாங்க கேங்கா போனது கிண்டி பார்க் போயிருக்கோம். இங்க தான் போனீங்க? அவ்வளவுதான். நீங்க வந்து அதிகமா போற இடம் இது. எந்த இடத்துக்கு போனா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க? நாங்க அம்யூஸ்மென்ட் பார்க்ஸ் போவோம். அந்த மாதிரி போனாக்கா அந்த ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரிலாம் இருக்குமே. இப்போ உங்களை போனாக்கா ஆஃப் டிக்கெட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்களே? இல்ல சார், நாங்க போன மாசம் தான் போயிட்டு வந்தோம். ஐ மீன் இன்னொரு 2 மாசம் இல்ல, முன்னாடி. நீங்க போயிட்டு வரீங்க ரைட். அதாவது வந்து கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருந்தாக்கா அடல்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அதோட வரலாறு என்ன அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க, சரியா? அதுக்காக தான் இவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்டேன். ஸோ உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். நம்ம கும்பலா வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது எங்க ஊர்வலம் போயிட்டு வரீங்கன்னு அம்மா எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க வார்த்தை. அந்த ஊர்வலம்ன்ற வார்த்தையோட வரலாறு என்ன, அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு தான் நீங்க சொல்ல போறீங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. ஊர்வலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வார்த்தைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? ஊர்வலம்னா ஊரையே வலம் வர்றது, அதாவது ஊரையே சுத்திட்டு வர்றது. வலம் மீன்ஸ் சுத்தி வர்றது. வலம் அப்படின்னாக்கா சுத்தி வர்றதா? ஊரை சுத்தி வராங்க. எதனால வச்சிருப்பாங்க? கோவில்ல சாமி ஊர்வலம் வரும், கோயில்ல ஊர்வலம் வருவாங்க, ராஜா ஊர்வலம் வருவாங்க, நம்மளும் ஊர் சுத்திட்டு வரோம். அதெல்லாம் அது அப்படியே தொடர்ந்துட்டு. அது ஊர் சுத்துறதுன்னு சொல்லாமே, அது ஏன் ஊர்வலம் அப்படின்னு சொல்றாங்க? நான் ஏன் உங்களை முதல்ல கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த கூட்டத்திலேயே பளிச்சுன்னு தெரியறது நீதான். ரொம்ப தேங்க்ஸ். அப்படி கண்ணை பறிக்குது. எந்த கும்பல மஞ்சக்காட்டு மைனா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறீங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அழகு கீதா. சுடிதார் தான் அழகா இருக்குன்னு நினைச்சமா, பேர் அதை விட அழகா இருக்கு. போதுமா? சரி, போதும், இது போதும். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. அந்த ஊர்வலம்ன்ற பேர் வந்து ஏன் வந்துச்சு? வேற வேலை இல்லைங்க அவங்களுக்கு, சொல்லணும்ன்றதுக்காக ஊரை. அதாவது இந்த பொண்ணு சொல்றத பார்த்தாக்க நம்ம 2 பேத்துக்கு வேற வேலை இல்லாம வந்து இந்த இடத்துல நின்று இந்த பொண்ணுங்களை பிடிச்சி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இல்ல. சரி, இது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, மேக்ஸ்ல 10ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்கே நமக்கு நாக்கு தள்ளிடுது. நீ எப்படிமா யூஜி டிகிரியில வேற படிக்கிற? மேக்ஸ்ன்னு சொன்னா ஒரு கெத்து. மேக்ஸ் படிச்சுனா கெத்துங்கிறீங்களே, எவ்வளவு அரியர் ராஜா வச்சுக்கிறீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்ல. கேமரா ஆஃப் பண்ணிருங்க. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு அரியர் வச்சிருக்கீங்க? ஒண்ணுதானா? அது போதும், பரவாயில்ல. பொண்ணு ரொம்ப கெத்தான பொண்ணுதாங்க. நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி மேக்ஸ் படிக்கிறீங்க? தமிழ்ல வந்து கணக்கு இல்லையா மேக்ஸுக்கு? சோ வந்து நீங்க படிச்சு முடிச்சிட்டு கணக்கு புள்ளி ஆயிடுவீங்களா? அப்பெல்லாம் இல்ல, பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போறேன். பேங்க் ஜாப்? பேங்க் ஆபீசர்? டீசென்ட்டான கணக்கு பிள்ளை. பேங்க் எல்லாம் வந்து ஏதாவது கவனிப்பீங்களா? கண்டிப்பா கவனிப்பேன். எங்கம்மா கவனிப்பீங்க? பேங்க் போய் எங்க காசை கேட்டாவே ஏதோ உங்க சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படி மூஞ்ச வச்சுக்குவீங்க. மக்களுக்கு வந்து முக்காவாசி நேரம் வந்து பேங்க் வாசல்ல நிக்கிறது தான் போயிட்டு இருக்குது. பாவம், இந்த பொண்ணு பேங்க் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமாச்சும் இந்த பிரச்சனை எல்லாம் தீருதா பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா தீருங்க. வரவங்களுக்குலாம் வாரி கொடுத்துருவீங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அது என்ன இப்படி சட்டை டைட்டா இருக்குது? பாடி பில்டரோ? அவ்வளோலாம் இல்லை. அவெல்லாம் இல்லை. இந்த காலத்து ராஜாலாம் சும்மா இல்லாமல் ஊரில் இருக்கிற வளத்தை பார்க்கறதுக்காக மந்திரியை பார்க்க சொல்லியிருப்பாரு. ஓ, அவர் சும்மா இருக்காம மந்திரி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு இருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பார், ராஜா தனியாக போவாரா, பின்னாடி 10-15 பேரோட போயிருப்பாரு. அது அப்படியே வளமா ஊர்வலம் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த காலத்து ராஜாக்கு வேலை வெட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த மனுஷனுக்கு சும்மா இல்லை அந்த மனுஷன். சரி, அவ்வளோ பெரிய மனுஷன் கம்முன்னு போக வேண்டியது தானே. 10-15 பேரோ போனதுனால தான் அது ஊர்வலம்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஊர்வலம் ஃபர்ஸ்ட் சாமி எடுத்துக்கலாம். சாமி வந்து இந்த திருவிழா டைம்லலாம் ஊர்வலம் வருவாங்க தெரியுமா? ஊர் அதில் வலம் வராங்க. ஸோ செழிப்பான ஒரு விஷயம் சாமி ஊர்வலம் வருது. அதனால அந்த இடத்துல வளம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கல்யாணத்துலயும் இந்த அக்னி சுத்தி வருது. ஏன்னா 2 பேர் ஒண்ணா இருந்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம். அந்த கல்யாணம் போது மூஞ்ச வந்து ஒரு இரிட்டேஷனாவே வச்சுக்கிறீங்க. நமக்கு இன்னும் அந்த வயசு வரல, அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம்ல. அதனால அதையும் வளம்னு சொல்றாங்க. இதே நம்ம ஊர் சுத்த போனா அதை வளம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெட்டி பசங்க ஊர் சுத்த போறாங்களே, இவனுங்களே என்னத்துக்கு வளம்னு சொல்றதே கிடையாது. அபிராமியோட டிக்ஷனரியில ஊர்வலம்னா இதுதான் ஆன்சர். இதுக்கு மேல கேட்காதீங்க, என்னாலையும் கேட்க முடியல. ஊர்வலத்துக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு அழகான தெய்வம், அது ஊர் சுத்திட்டு வரும். சொல்றேன், இந்த பையன் வந்து வந்ததுல இருந்து இவனுடைய அப்ரோச்சே வந்து கேமராவையும் பார்க்க மாட்டேங்கிறான், என்னையும் பார்க்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுப்பா. இந்த பக்கம் நானும் ஒருத்தர் இருக்கிறேன், சரியா? இப்படி பேசுமா, அங்க பேசு. நீ நேரா பேசு.
மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அழகான சாமி வந்து அந்த ஊரை சுற்றிக்கிட்டு வரும்போது சரி, அழகான சாமி என்ன சாமி அதை முதல்ல சொல்லு. நிறைய சாமி இருக்கு. ஆனா இப்போ உங்க கண்ணுக்கு எது அழகா பக்கத்துலேயே கூட இருக்கும். தெரியுது? அப்படியே சுற்றிட்டு வரும்போது எல்லாரும் காசு வரும்ல அந்த சாமியை பார்க்கணும், இவ்வளோ அழகா இருக்கே சாமி ஒன்று, அப்படியே எல்லாரும் ஊரே சுற்றிட்டு வரும்போது அது ஊர்வலம். நீ பதில் சொல்ல ட்ரை பண்றியா இல்ல வேற எதுவும் சொல்ல ட்ரை பண்றியான்னு தெரியல. கட்சிக்காரங்களோ கொடியை தூக்கிட்டு போறதே ஊர்வலங்கிறாங்களே, அது ஏன் சொல்றாங்க? அழகான அரசியல்வாதி அவங்களும். இருக்கலாம், நிறைய பேர் சொல்லலாம், அது வதந்தி கூட இருக்கலாம். அது ஒரு சாமி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. சரி, அதுதான் அது அழகான சாமி, ஒரு மகாலட்சுமி. ஆனா உன்னைய பார்த்தாக்கா சாமி பின்னாடி போற மாதிரிலாம் தெரியலையே. அதாவது சரண்யா, நான் வந்து உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், வரும்போது கொஞ்சம் மேக்கப் கம்மியா போடுங்க. இந்த பசங்க வந்தாக்கா கேமராவையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க, என்னையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க, அந்த பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கிறானுங்க. சரி தம்பி சொல்லுங்க. ஊர்வலம்னா உங்களை மாரி அழகான அரசர் இது தொட்டு பேசுறதெல்லாம் இந்த பக்கத்தோட நிறுத்திக்கோ, ஓகேவா? அடுத்து நீ வந்து உணர்ச்சி அவசரப்படக்கூடாது. இல்லை, நான் உங்களை மாரி அழகான அரசர் அப்போ டயர்டா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு இந்த பையன் சொல்லி என்ன சந்தோஷம்? அந்த பக்கம் இருந்து யாராச்சும் சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவன் அந்த அக்காவை சொல்லிட்டு போயிட்டான், அதனால உங்களை நான் சொல்லிட்டேன். அது மாரி அழகான அரசர் வந்து டயர்டா இருந்ததுனால ஊர் சுத்திட்டு வருவார். அதனால நாங்களும் படிச்சு டயர்டா இருந்திருக்க மாட்டோமா, அதனால நாங்கள் ஊர் சுத்துறதால ஊர்வலம் அப்படின்னு வந்திருக்கலாம். அந்த பையன் உங்களை ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை தான் பார்த்துட்டு சரிம்மா சரிம்மா, எனக்கு சந்தோஷமா இருக்குது. அண்ட் ஓகே, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் போட்றாதீங்க போட்றாதீங்க. நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளம்னா வளங்கள், ஒரு ஊர்ல என்னென்ன வளம் இருக்குன்னு வளம்னா வளங்கள், வளங்கள் நாட்டோட வளங்கள், அதெல்லாம் ஒரு ஊர்ல என்னென்ன வளம் இருக்குன்னு சுத்தி பார்க்கறது தான் ஊர்வலம். சரி ஓகேம்மா, நீங்க வந்து கடைசியா எங்கெங்கெல்லாம் வளம் போயிட்டு வந்தீங்க? நாங்களாம் மெரினா பீச், அப்புறம் பெசன்ட் நகர் பீச். பீச்சுக்கு தான் போவீங்க, காலேஜ் பக்கம் வர மாட்டீங்க? காலேஜ் பக்கம் டெய்லி தான் வந்துட்டு இருக்கோம், போர் அடிச்சு போனா அங்க போக வேண்டியதுதான். இல்லை, இன்னைக்கு நாங்கள் ஏதோ கேள்வி போட்டோம், ஏதோ ஷூட்டிங் சொன்னதுனால நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊரை சுற்றிட்டு வரான் பசங்கள்லாம். ஜென்ரலாக இப்போ எல்லாரும் வந்து சினிமாலாம் போயிட்டு வராங்கன்னா ஊரை சுற்றிட்டு வருவாங்க. ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி அம்மா கிட்ட திட்டு. பாக்கியராஜ் ஃபேனா நீங்கள்? இல்லை, ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா கிட்ட திட்டு வாங்குவாங்க. ஸோ அம்மாவோட திட்டு வந்து கம்மியாகணுன்றதுக்காக ஊரில் இருக்கிற அந்த நல்ல நல்ல சாப்பாடு ஐட்டங்கள், அம்மாவுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சாப்பாடு ஐட்டம்னு போது தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க. அப்புறம் இந்த ஏதாவது கம்மல் வளையல் அதெல்லாம் அது அங்கே காதில் பார்த்தாலே தெரியுது, தொங்குது ஒரு 3 கிலோவுக்கு. அங்கங்கே வாங்கிட்டு கொண்டு போய் அம்மா கொடுப்பாங்க. அதாவது ஊரில் இருக்கிற எல்லா வளம்னா வெல்த்துன்னு வாங்க, ஊரில் இருக்கிற வளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களோட ஊர்வலத்தை மறைக்கிறதுக்காக அம்மா கொடுக்குறாங்க. அதனால தான் ஊர்வலம். ஆனால் நீங்கள் வந்து ஊரில் இருக்க வளத்தெல்லாம் வாங்கினீங்கனாக்கா அப்பா கடங்காரனாயில உட்காந்துருப்பாரு. இந்த பொண்ணு பேசும்போது தலை நிற்க மாட்டேங்குது, கையை நிற்க மாட்டேங்குது. சரி, கையை கண்ட்ரோல் பண்ணால் பின்னாடி போயிடுச்சு, பின்னாடி போன கை அதை கூட தலையாட ஆரம்பிக்குது. இவங்களாம் சொல்றாங்க சுத்தியாதுன்னு. ஃபர்ஸ்ட் சுத்தியாதே இல்லை, சுத்தம் பண்றது, ஊரை சுத்தம் பண்ணுறது. எஸ், அது வந்து எப்படின்னா ஒரு ஊரை சுத்தும் போது அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு அது சுத்தம் பண்ணிட்டு வரது தான் சுற்றி வரதுன்னு மாறிடுச்சு. அப்படியா? அப்போ வந்து ஊர் பொறுக்கின்ல சொல்லணும், குப்பையெல்லாம் பொறுக்குறாங்க, அப்போ வந்து ஊர் பொறுக்கி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நம்மளாம் ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ராகேஷ், இங்க இருக்க எல்லாருக்கும் லாவுக்கான வித்தியாசத்தை சொல்லி கொடுக்கணும். நாம வளத்தை கேட்டா இவங்கெல்லாம் வளத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க ராஜாக்களா. அது வந்து வளம்னா வந்து செழிப்பு, வளம்னா வந்து வேற. ஓகேவா? இந்த ஊர்வலம்ன்ற பேரு எதனால வந்துச்சு, அதோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம். ஊர்வலம் இடதுபுறத்தை இடம் என்ற வார்த்தை குறிப்பதைப் போல வலதுபுறத்தை குறிப்பது வலம். கோவிலில் உள்ள உற்சவர் ஊரை வலதுபுறமாக சுற்றி வருவது வழக்கம். நோக்கம் கோவிலுக்கு வர இயலாத முதியோர்களுக்கும் தரிசனம் தர வேண்டும் என்பது. அப்போது உற்சவ மூர்த்தியுடன் கூட்டமும் பின்தொடரும். ஊரை வலதுபுறமாக சாமி சுற்றி வந்ததால் அது ஊர்வலம் எனப்பட்டது. தற்போது பின்தொடரும் கூட்டத்தை கணக்கில் கொண்டு ஊர்வலம் எனப்படுகிறது. இந்த வார்த்தைக்கான உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை கொஞ்சம் கரெக்டா சொன்னது நம்ம அழகு தெய்வம் தம்பி. அழகு தெய்வம் தம்பி, வாங்க தம்பி. இப்போ அந்த பக்கம் தலை திரும்ப கூடாது, இப்படியே நில்லு. தம்பி தான் ஓரளவு கரெக்டா சொன்னாரு. இந்த சாமியை எடுத்துட்டு வர்றது ஊரை சுத்தி அப்படின்றது விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொன்னாரு. அதுக்காக நம்ம அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாமா? இது ஒரு கடவுளே சொன்ன மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் இவன் வந்து கடவுளை விட மாட்டான், இந்த அழகை விட மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எங்களை விட்றா சாமி. ஓகே, நீங்க எதுக்கு இப்படி திரும்பி பாக்குறீங்க தெரியுது? இல்ல இப்படியே பாக்குறீங்க. டேய், நீ இந்த பக்கம் தான்டா நிக்கிற. ஹாய் ஹாய்.
இன்னைக்கு நாம குமாரராணி மீனா முத்தையா காலேஜ்ல தான் இருக்கோம். காலேஜ் மாதிரியே இந்த இடமும் ரொம்ப பிளசண்டா அழகா இருக்குல்ல ராகேஷ்? அதாவது இந்த இடம் மட்டும் அழகுன்னு சொல்ல முடியாது, இந்த பின்னாடி இருக்க பெண்கள் கூட ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. அழகுன்னு சொன்னோன்னே என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஆனா பொண்ணுங்க அழகு மட்டும் கிடையாது, வீரமும் அறிவும் பொண்ணுங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அப்படிதானே கேர்ள்ஸ்? சத்தமே வரமாட்டேங்குது. ஆமா, எல்லாம் திரும்ப திரும்ப வாங்கிக்க வேண்டியதா இருக்கு. பொண்ணுங்க வந்து எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். எல்லா ஃபீல்ட்லயுமே பொண்ணுங்க இருக்காங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். இன்னும் என்ன ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. மைக் பிடிக்க மாட்டீங்களா? பிடிப்பேன். மைக்கு ஏன் முத்தம் கொடுக்குறீங்க? சரி, ஓகே, சொல்லுங்க, நீங்க ஃபீல் பண்ற விஷயம் எதுக்காக? ஃபர்ஸ்ட் விஷயம், என் தம்பி வெளியே போகிறான், என்னால் போக முடியும். நீங்க ஏன் வெளில போக முடியல? நைட் டைம் அவன் வெளியே போய் சுற்றலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், மூவி போகலாம். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம். ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா பசங்க சுத்துறதெல்லாம் பப்பு, டிஸ்கோ டே அந்த மாதிரி சுத்துறாங்க. நாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு போவோம். 12 மணிக்கு எந்த கோயில்ல நட திறந்து வச்சிருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி வந்து நான் அந்த கோயிலுக்கு நான் போக ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே ரூல் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு பொண்ணுங்கள் வந்து பொண்ணுங்க தான் சமைக்கணும், பாத்திரம் வைக்கணும், அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எங்க வீட்டுல நான் தான் சமைக்கிறேன். அந்த ரூலை மாற்றணும். அப்போ உனக்கு வர வேண்டிய ஹஸ்பண்ட் வந்து நல்லா சமைக்கணும் அப்படின்னாக்கா நீ நிறைய கல்யாணத்துக்கு போவேல. நீ கல்யாண ஹாலில் உட்காராம அந்த அடுப்படி பக்கம் போனனாக்கா நிறைய பசங்க சமைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. அப்படிலாம் சமையல்காரன் ஒன்றும் வேணாம், படிச்சும் இருக்கணும், அதே சமயம் பீஸா பர்கர் அந்த மாதிரி செஞ்சு தரணுமா? இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான், பையனையும் பொண்ணையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கங்கறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு இவங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட் என்னன்னா வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதோட வரலாறு, அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க, சரியா? பொதுவா மாசம் மாசம் நம்ம வீட்ல எல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சிருவாங்க. நம்ம கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வருவோம். அந்த பத்திரிக்கை எடுத்து பார்த்தோம்னா ஆண்கள் பேருக்கு முன்னாடி திருன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? பெண்கள், கல்யாணமான பெண்களுக்கு என்ன வார்த்தை போட்டிருப்பாங்க? திருமதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த திருமதின்ற வார்த்தை இருக்குல்ல, அதோட வரலாறு என்ன? எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க? எஸ்டிடியா? எஸ்டிடியே தான் வரலாறு. மதினா நிலவு, நிலவு மாதிரியே கூப்பிடுறாங்க. பொண்ணு வந்து நிலவு மாதிரி. இதுக்கு மேல கேள்வி. நிலவுமா? அப்ப திரு யாருமா? திரு மீன்ஸ் மரியாதையை கூப்பிடுவாங்கல்ல. படம் அதானே? அப்படியும் சொல்லலாம். ஆனா நீங்க எஸ்டிடி கேட்கறதுனால வேற மாதிரில சொல்லணும். திருமதினா காலங்காத்தால வர நிலவுன்னு நினைக்கிறேன் நான். அதனால காலங்காத்தால வர நிலவுக்கும் கல்யாணமான பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நான் இந்த ஓரமா நிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரியே நிக்கிறியம்மா. உன் பேர் என்ன? அமுதவல்லிய பேரு. மதினா சூரியன். இந்த அந்த பொண்ணு நிலவுன்னு சொல்லிச்சு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணுமே சொல்லிட்டு மதினா சூரியன். திருமதினா திருனா அந்த கல்யாணம் பண்ணி போற அந்த பர்சன், அந்த ஆண் மகனை குறிக்குது. மதினா அந்த பெண். திருமதினா இது ரெண்டுத்தையும், திருமதினா இதான் மதினா பெண். பெண். மதி நிலான்னு எப்பயுமே மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, நிலா மாதிரி இருக்கிற பெண் நிலான்றது ஒரு பெண். நிலான்னு ஒரு பெண். அப்ப சூரியன்றது ஒரு ஆண். இதெல்லாம் நான் அப்ப சொல்றேன். இந்த ஜூபிட்டர், வீனஸ் அதெல்லாம் வந்து அவங்களோட அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க. கூட பிறந்தாங்க, ஒண்ணு விட்டு அக்கா தங்கச்சி, நாத்தனார், ஓரவத்தி பொண்ணுக்கு. உறவுகள் இருக்குன்றது நீ சொல்ல சொல்ல தெரியுது எனக்கு. அப்ப நீங்க சிங்கிளா? சிங்கிளா? அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப கவரேஜ் எல்லாம் மச்சி நிச்சி மேல தான் போல. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே பொண்ணுமா என்ன பண்றது? அந்த அளவுக்கு குடிச்சு வைக்கலாம். இப்பதான் தெரியுது உங்க கவலை என்னன்னு. நான் ஒருத்தி நடுவுல இருக்கேன். அப்ப உனக்கும் கல்யாணம் பண்ணா உன்னை திருமதி திருமதினா கூப்பிடுவாங்க. உன்னைய பார்த்தா திருமதி மாதிரி தெரியாது, திருவ தூக்கி போட்டு மிதின்ற மாதிரி இருக்குது. திருனா வந்து ஆக்சுவலா பாய் தான் சொல்லுவாங்க. ஸோ மதினா வந்து நிலவு மட்டும் இல்ல, அறிவுன்னு சொல்லுவாங்க. பாய்ஸ்க்கு ஆக்சுவலா அறிவு இல்ல, அதனால எவ்வளவு ஓப்பனா பேசுது பாருங்களேன் அந்த பொண்ணு. அதனால ஆஃப்டர் மேரேஜ் வந்து கேர்ள்ஸ் வந்து அறிவு கொடுக்கறதுக்காக திருமதின்னு சொல்றாங்க. நான் வேணா போயிட்டா அப்படி. ஏமா? திருன்றது ஒரு ஆண், மதின்றது நிலவு. அந்த ஆண் வந்து மதிப்பா வெளியே 4 இடத்துக்கு போனா அவங்க வைஃப் தான் வந்து அவங்கள கூட்டு போகணுமா? இல்ல வெளில போறது அந்த கௌரவப்படுத்தி. உன்னைய கட்டிக்க போற புருஷன் வந்து எங்க போனாலும் கூட உன்னைய கூட்டு போகணுன்றதை இப்பயே வந்து சொல்லிடுற. அதாவது ஆண் வந்து வெளிய மதிப்பா சுத்துறக்கு, வீட்டுல இருக்க பொண்ணு வந்து கரெக்டா அவங்கள பாத்துக்கணுமா, அதானே? அதனாலதான் பேச்சுலர்ஸ்க்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா உடனே வீடு கொடுத்துறாங்க, மதிச்சிடுறாங்க அவங்கள. இல்ல மதினா நம்ம மிதின்னு வச்சுப்போம். மிதி வச்சுப்போம். திருனா ஆண், ஓகேவா? ஆஃப்டர் மேரேஜ் ஆண் போட்டு மிதிக்கிறது தான் திருமதி. உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. பாய்ஸ்னாலே மூஞ்ச காமிக்கிறது தான். பெண்கள்லாம் என்ன, நீ என்னதான் பண்ணு, எங்க வேலையை நாங்க பார்ப்போம் அப்படின்னு இருக்கதான் நிலா மாதிரி. நிலா எப்படி நைட்டு மட்டும் வரும், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கும், போயிடும். இந்த பாய்ஸ்க்கு எப்போ பார்த்தாலும் காலைல வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறதே வேலை. திருமதினா என்னன்னா, அந்த காலத்துல யாரோ டிவி சீரியலு திருன்னு அந்த காலத்துல யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஒய்ஃப் மதின்னு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சிருக்கும். சரி, அவங்கள மாதிரியே எல்லாரும் இருக்கலாமே
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருமதின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க போல அடைமொழியா. அதாவது கிமு 530ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டு கூட இருக்கலாம். இருந்துட்டு போட்டோம். திருமதின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா தெரியல. திருனா பையன், மதினா பொண்ணு, ரெண்டுத்தையும் சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருமதின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்பா இந்த திருமதிக்கு கிடைச்சது பாருங்க ஆன்சர். கடைசியா திருவை தொக்கி போட்டு மிதின்னு ஒரு ஆன்சரோட முடிச்சிட்டாங்க. முடியல. இதோட உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருமதி. மதி என்பது அறிவையும் திரு என்பது செல்வத்தையும் குறிக்கும். செல்வமும் அனைவரையும் அனுசரித்து வாழும் அறிவையும் பெற்றவள் என்பதே திருமதி என்பதன் பொருள். ஸோ இப்போ இந்த திருமதின்ற வார்த்தையோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை கிட்டத்தட்ட ஒரு பாதி கரெக்டாக சொன்னது இவங்க தான். வாங்க வாங்க அப்படியே முன்னாடி வாங்க. உங்கள் பேர் என்ன? சங்கீதா. சங்கீதாக்கு எல்லாம் கிளாப்ஸ் பண்ணலாமே. அதுவும் பாதி கரெக்டு தான். சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த திருமதின்ற வார்த்தையோட வரலாறு? இனிமேலாவது திருவை தூக்கி போட்டு மிதிக்காம அதோட அர்த்தம் தெரிஞ்சு அதை பேசுங்க. ஓகேவா? இந்த பொண்ணு நிறைய பாட்டி கடைதெல்லாம் கேட்கும் போல இதுல. இங்க இருக்கக்கூடிய நிறைய இலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவு கொழுந்து, அதுவும் பாதி அறிவு கொழுந்து நம்ம சங்கீதா தான். மொபைல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. iPhone 8 தான். iPhone 10 இருந்தாலும் பரவாயில்லப்பா, கொடுத்துட்டு வந்துரு. பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம குமாரராணி மீனா முத்தையா காலேஜ்ல தான் இருக்கோம். என்ன எல்லா செல்போன்லாம் கொடுத்துட்டீங்களா? ஸ்பெஷலாக இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பசங்க கையில் மொபைல் இருக்கிறதுக்கு அலோவே பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய காலேஜில் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு கூகுள் கடவுள் கிட்ட போய் ஆன்சரை வாங்கிட்டு வந்துடுறது. அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த தடவை நான் செல்போன் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டேன். ஸோ ரகேஷ், டைரக்டாக நம்ம செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன். அதை சுத்த தமிழ்ல நீங்க மொழிபெயர்த்து சொல்லணும். ரெடியா? உங்களுக்கான அந்த கொஸ்டின் என்னன்னா, பிளாக்பெர்ரி ரெகுலரா சாப்பிட்டு வந்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இதை தான் சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. ரொம்ப நேரமா அமைதியா இருக்க பொண்ணுங்க கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். நான் இன்னும் கொஸ்டினே ஆரம்பிக்கலையே. பேரு கேட்கல, ஊரு கேட்கல, என்ன படிக்கிறேன்னு கேட்கல. இல்ல ஒரு பதட்டம் தான். நீங்க ஏதாவது திடீர்னு கேட்டீங்கன்னா நான் திடீர்னு எல்லாம் கேட்கல, ஏற்கனவே கேட்டதுதான் கேட்கிறேன். ட்ரை பண்ணுங்க கொஞ்சமா தமிழ்ல. தமிழ் தானே? பிளாக்பெர்ரினா இழந்த பழம் தானே. இழந்த பழம் தினமும் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். கருப்பு பழங்களை சுத்தமாக சாப்பிட்டு வந்தால் 3 மாதங்களில் உங்களுக்கு எல்லாம் சரியாகும். சரியாகிவிடும். சரி, இந்த முடி எப்படி உனக்கு இது ஷோக்காக எப்படி சீவிட்டு வந்தியா இல்லை இப்படி தான் எப்பயுமே? பைக்கில் வந்தேன். நியூஸ் 7லேருந்து வரேன்னு சொன்னேன்னு ஸ்பீடாக வந்தேன் நான் பைக்கில். டக்குன்னு தூக்கிச்சு. வாரத்துக்கு கூட டைம் கொடுக்கல நீங்கள். கருப்பு பழங்களை சுத்தமாக சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும். யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்? நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வரும்னா. நம்மளுக்கு சுகர் இருந்தால் நம்மளுக்கு வரும், அக்காவுக்கு இருந்தால் அக்காவுக்கு வரும், அண்ணனுக்கு இருந்தால் அண்ணனுக்கு வரும். சரி, ஓகே. அந்த கருப்பு பழம் அப்படின்றது எங்கே கிடைக்குது உங்கள் ஏரியா? கிடைக்கணும். அது 20 ஆண்டுகள் ஒரு தடவை வரும். அப்போ நம்ம போய் அதை வாங்கிட்டு வீட்டில் நிறைய சேர்த்து வச்சுக்கணும். பிளாக்பெர்ரி என்னன்னு தெரியல, ப்ளூபெர்ரின்னா சொல்லலாம். சரி, ப்ளூபெர்ரினா என்ன அது சொல்லு. நான் கேட்டது பிளாக்பெர்ரி. நீங்க பிளாக்பெர்ரி வரையும் போங்க. ப்ளூ, ரெட் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். கருப்பு பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவினை நன்றாக இருக்கும். அந்த கருப்பு பழம் என்ன பழம்ப்பா? அதுக்கு கரெக்டாக சொல்லுங்கப்பா. நான் இப்படியே திரும்பி எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கூப்பிடுறேன். நீ இப்படியே வந்துருமா? ஏமா தலைவிரி கோலமா காலேஜுக்கு வந்திருக்கு? சும்மா கண்ணகி பரம்பரையோ? நம்மளும் ஒரே பரம்பரை தானே. ஓ, நானும் தலைவிரி கோலமா? இருக்கட்டும். இந்த கவுண்டர்ல எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. பேரெல்லாம் கேட்கவே இல்லையேக்கா. ஓ ஆமால. கே ஹரிணிக்கா பேரு. ஹரிணி. பிளாக்பெர்ரி கருநிற பழம். கருப்பு பழம் தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. சோ அப்பா, இப்படி ஒரு டிஃபரெண்டான ஆன்சரை நான் எதிர்பார்க்கறேன். கருநில பழத்தை என்ன பண்ணுவீங்க? கருப்பு பழம் தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க கருப்பு நிற பழம்னு சொல்லுவோம். நிறத்தை சேர்த்துட்டோம்ல. கருநிற பழம் தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிற்குள் வரும். கலரு மொழிபெயர். கருப்பு கலர்ல ஒரு திராட்சை இருக்கும் தெரியுமா? அதை என்ன சொல்லுவீங்க? அது கருப்பு திராட்சைன்னு சொல்லுவோம்ல. தீனா, ஆக்சுவலாக எனக்கு இவரை பார்த்தாக்கா டாம் க்ரூஸ் இருக்கார் இல்லையா? நம்ம டாம் க்ரூஸ் சென்னை வெயிலில் சுற்றி கருத்து போனால் எப்படி இருப்பார்? அந்த மாதிரியே இருக்கிறாப்புல. நாகப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாடுகள் இருக்கும். நாகப்பழமா? அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிளாக்பெர்ரி அப்படின்னாக்கா நவாப்பழமா? எனக்கு தெரிஞ்சதான். என் பேர் சரவணன். சரவணன். நாவாய் பழம் தினமும் அது என்ன வாய்ப்பழம்? நாவாய் பழம். நாவாய் பழம் தினமும் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் குணமாகும். அது எப்படி நாய் கவிட்டு போட்ட பழமா? என்ன பழம் அது? நாவாய் அப்படின்றது அது தெரியலையே. சரி, ஓகே.
இந்த நாவாய் பழங்கிறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது இருந்துட்டு போகுது. நான் இந்த கொஷினே மாற்றி கேட்குறேன். ஓரளவு கிட்டத்தட்ட ஆன்சர் எல்லாம் நெருங்கிட்டனால இப்போ உங்களுக்கான வேற ஒரு கொஷின் என்னன்னா, பிளாக்பெர்ரி ஜூஸை டம்ளரில் கொடு. இதை மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரெஞ்சா? நீ ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் ஜாப்பனீஸாக இருந்தாலும் ஆன்சர் சொல்லி ஆகணும். கருப்பு திராட்சையை கப்பில் கொடு. கருப்பு திராட்சையை கப்பில் கொடுக்கணுமா? பிளாக்பெர்ரினா கருப்பு திராட்சையா? நாவப்பழை. நாவப்பழை இல்லை பேசிக்கலி தமிழில் வீக்குண்ணா. மற்ற இங்கிலீஷ்லலாம் பர்ஃபெக்டாக 100 out of 100 தான். ஷூர். எப்படி வைக்கிற மாதிரி ட்விஸ்ட்டு? பலாப்பழத்துக்கு சொல்லு பார்ப்போம் இங்கிலீஷில் என்னென்னு. எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல் நான் பாஸ் ஆக மாட்டேன். நீங்கள் ஃப்ரெஞ்சு தானே? நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுங்கள். அதுவே பிளாக்பெர்ரி ஜூஸ் ஒரு டம்ளரில் கொடுன்னு. இல்லை அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெவலப் ஆகும். டேய், உனக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் சொல்ல மாட்டேன், ஃப்ரெஞ்சும் அந்த அளவுக்கு தெரியாது. அப்படின்னா எந்த பாஷை தான் நீ பேசுவ? மோனிஷா லூயி. மோனிஷா லூயி. ஓகே. அதாவது பசங்கள்லாம் சொன்னாங்க, இங்கே இருக்கிற பசங்களெல்லாம் நீங்கள் தான் பயங்கரமாக ஓட்டுன்னு ஓட்டுவீங்களாமே. இல்லை, அங்கே இருக்க பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாகப்பழ பழச்சாறை கோப்பையில் கொடு. எத்தனை பழம்? அது என்ன நாகப்பழம்? இது நான் புதுசாக கேள்விப்படுறேன். கருப்பு பெரி. கருப்பு பெரி. ஒரு பாத்திரத்தில் கொடு. என்ன பாத்திரம் பாது? பெரினா தமிழா? ஆக்சுவலாக பிளாக்பெர்ரி ஃபோன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்லி தான் அப்படி ஒரு பழம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, அந்த டம்ளருங்கிறதுக்கு பாத்திரம். அப்போ குண்டானா? சட்டி. பன்னீர் திராட்சையை. பன்னீர் திராட்சையா? பன்னீர் திராட்சையை கோப்பையில் குடி. கோப்பையில் குடியா? கொடுக்குற மாதிரியே கருமையான பழத்தை ஒரு கோப்பையில் தாருங்கள். என்ன ஒரு ஸ்டைலா சொல்லுது பாரு. கருமையான நிற பழத்தை ஒரு கோப்பையில் தாருங்கள். ஏன் பாட்டு பாடுற மாதிரியே படிக்கிற? பிளாக்பெர்ரியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும். நாவல் பழத்தை தினமும் உண்டு வந்தால் கொஷின் சொல்லுங்க, வந்துச்சு காட்டாக்கு. பிளாக்பெர்ரியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும். நாவல் பழத்தை தினமும் உண்டு வந்தால் கொஷின் வந்துச்சு. ஏய், உனக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லுங்க. பிளாக்பெர்ரியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது நாவல் பழத்தை தினமும் உண்டு வந்தால் இது அக்கா மறந்து போச்சு. சர்க்கரை நோய் கட்டுப்பாடாகும். இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் கொஞ்சம் அறிவாளி பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கிட்டத்தட்ட பிடிச்சிருச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, பிளாக்பெர்ரியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் சுகர் கண்ட்ரோல் ஆகும், இதுதான் கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா நாவல் பழம். பிளாக்பெர்ரினா நாவல் பழம், நாகப்பழம் இல்லை. ஓகே, அதுக்கு சுத்தமான தமிழில் நாவல் பழம். நாவல் பழத்தை தொடர்ச்சியாக கொண்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்படும். இதுதான் அதோட சரியான ஆன்சர். ஓகேவா? அதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், பிளாக்பெர்ரி ஜூஸை ஒரு டம்ளரில் கொடு, நாவல் பழச்சாறை ஒரு குவளையில் கொடு. இதுவும் தான் கரெக்ட் ஆன்சர். இதை முக்கால்வாசி பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. உங்ககிட்ட இவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, எனக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். நீ வெளியே வரல. ஸோ சரி, என் கூட ரொம்ப பாவமாக நின்றுட்டு இருக்க ராகேஷ்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கம்மா. மொத்தம் எங்க டீமுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கம்மா. போதும் போதும். ஸோ இப்போ இது டிரைவருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு அந்த 4 வார்த்தை தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி இன்னும் 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? அடுத்த வாரம் இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும்